பலன்களை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களை அழைத்ததன் நோக்கமே வேறு. இன்று அநேகர் என்ன செய்தாலும் அதனால் எனக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும் என்பதில் தான் நாட்டமுடையவர்களாக காணப்படுகிறார்கள். கடமையை செய்வதற்கு கூட ஆதாயத்தை எதிர்பார்க்கிறார்கள். அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் லஞ்சம் எதிர்பார்க்கிறார்கள். செய்யும் வேலையை விட அதனால் வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கிறார்கள். எதிர்பார்ப்பு பொய்க்கும் போது சோர்ந்து போய் முடங்கி விடுகிறார்கள். இன்றைய உலகம் என்ன செய்தீர்கள், எப்படி செய்தீர்கள் என்பதை பார்ப்பதில்லை. அதனால் வந்த பலனை காட்டு என்றுதான் கேட்கிறார்கள். ஆனால் பரலோக கொள்கை வேறு. தேவனுடைய அளவுகோலில் செய்யும் காரியம் தேவ சித்தத்திற்கு உட்பட்டதா? அதை தேவனுடைய பார்வையில் உண்மையும் உத்தமமாக செய்கிறோமா? தாமதிக்காமல் சரியான நேரத்தில் செய்கிறோமா? குறுக்கு வழி இல்லாமல் சரியான முறையில் செய்கிறோமா? நம்மால் இயலாதவற்றை பரிசுத்த ஆவியின் துணையுடன் செய்கிறோமா என்றுதான் முக்கியத்துவப்படுத்தி பார்க்கிறது. இதற்கேற்ற பலனை தருவது தேவன் தான். எப்போது கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எனவே நாம் பலனை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அனைத்துமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பவுல் நடுகிறார், அப்பல்லோ நீர் பாய்ச்சுகிறார், ஆனால் பலனை கொடுக்கிறவர் தேவன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரையுடைய வேலை சோம்பேறித்தனம் இல்லாமல் ஆயத்தமாவதுதான். பலனை பற்றி கவலைப்பட்டு பயப்படுவது கிடையாது. இயேசுவின் மேல் உள்ள பூரண விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும். நோக்கம் பலனின் மேல் காணப்படாமல் இயேசுவின் மேல் காணப்பட வேண்டும். நாம் நீர் மேல் நடக்க அழைக்கப்பட்டவர்கள், மூழ்க அல்ல. பயம் நம்மளை மூழ்கடிக்கும். கடலின் மேல் நடந்த பேதுருவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் பிரச்சனைகளின் மேல் அல்ல, இயேசுவின் மேல் இருக்கட்டும். உங்களை நெருக்கும் டார்கெட்டுகளையும் சுமைகளையும் இயேசுவின் பாதங்களில் வைக்க பழகுங்கள். உங்கள் இறுதி நோக்கு தற்காலிக வெற்றியா அல்லது நித்திய பொக்கிஷங்களா? பூமியின் செல்வங்களா அல்லது பரலோக ஆசீர்வாதங்களா என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாத்தானும் பரிசேயர்களும் இயேசுவின் சிலுவை மரணத்தை அவருடைய தோல்வியாக கொண்டாடினார்கள். ஆனால் வெறும் 3 நாள் மாத்திரமே அந்த சந்தோஷம் நிலைத்தது. இயேசுவின் சிநேகிதரான லாசருவின் மரணம் 3 நாள் மாத்திரமே துக்கத்தை கொடுத்தது. முடிவில் எதிர்பாராத திருப்பம். அதுபோலவே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பாராத திருப்பம் நிகழும். இது ஒரு வெற்றிக்கான பாதை. எனவே தளர்ந்து விடாதீர்கள். பொக்கிஷத்தை பரலோகத்தில் மாத்திரம் சேர்த்து வையுங்கள். பொக்கிஷம் இருக்கும் இடத்தில் தான் இருதயமும் இருக்கும். தொடர்ந்து நற்கிரியைகள் செய்யுங்கள். ஏழைகளுக்கு உதவுங்கள். இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்கள். காரியம் அவரால் வாய்க்கும். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியை நம்மால் வரையறுக்க முடியாது. எனவே பலனை தேடாமல் இயேசுவின் மேல் நோக்கமாயிருப்போம். ஆமென்.